போன பாட்டுல நம்ம ரேவதி கையில சதியோட ரத்தம் படிஞ்ச அந்த ருத்ராட்சியை எடுத்துக்கிட்டு சந்திரனோட துணையோட சந்திரனோட கலைமான் தேர்ல ஏறி சிவனை பாக்குறதுக்காக புறப்பட்டு வராங்க. அதே சமயம் அந்த பக்கம் நடந்த அந்த அசம்பாவிதத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவன் ஒரு ருத்ர ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு. நந்தியோ இங்க இருந்து மனசுல இவ்வளவு கவலையை வச்சுக்கிட்டு, மனசுல சதி மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு, ஆனா சதியை மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏன் அவங்களை ஏத்துக்காம அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் வேண்டுமா, தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நந்தி ரொம்ப சோகத்தோட சிவனை நோக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கார். அந்த பக்கம் சிவனோட ஆட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ரேவதி அவங்க துணியில மடிச்சு வச்சிருந்த சதியோட ரத்தம் படிஞ்ச அந்த ருத்ராட்சத்தை எடுத்து காமிக்க, அதுக்கு அப்புறம் தான் சிவனோட அந்த ஆட்டமே அடங்குது. அடுத்த கணமே அப்படியே மேல இருந்து மறைஞ்சு இவங்க பின்னாடி வந்து நிக்கிறார். ரத்தம் படிஞ்ச அந்த ருத்ராட்சையை காமிச்சு, என் தங்கச்சி ரத்தம் சிந்தினது போதுமா, உங்களை அடைவதற்காக அவ படுகிற அந்த வேதனைகள் போதுமா, இல்ல இன்னும் நிறைய ரத்தம் சிந்தனுமா, நிறைய வேதனை படணுமா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, தினம் தினம் அப்படியே வேதனைப்பட்டு சாக வேண்டியதானா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு உசுரோட வாழ்றதை விட ஒவ்வொரு நொடியும் சாகிறத விட மொத்தமா நீங்களே அவளோட சோழியை முடிச்சிட வேண்டியதானே, ஏன் அவளுக்கு முக்தி கொடுக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு கேட்டுறாங்க தங்கச்சி மேல இருக்கிற அந்த பாசத்துல. சிவனும் அந்த பாசத்தை புரிஞ்சுக்கிறாரு. ரத்தத்தை பார்த்ததும் அவரே ஒருபடி இறங்கி வர, இனி உங்களுக்கு சரிபட்டிய கவலை வேண்டாம், இனி அந்த சதிக்கு அந்த தாட்சாயினிக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சிவனே வாய் வார்த்தை சொல்றாரு. அதை கேட்டவங்க எல்லாருக்குமே சந்தோஷங்க. அப்படி என்றால் நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. காலத்தோட கர்ப்பப்பையில இருக்கிற விஷயம் தான் எதிர்காலம். அதை இப்ப யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. காலம் போற போக்குல நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கத்தான் செய்யும். நல்லதே நடக்கும், நீ போய் வா அப்படின்னு நம்ம ரேவதி அனுப்பி வைக்க, ரேவதி ரொம்ப சந்தோஷத்தோட சந்திரனோட அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம பிரம்மதேவர் அடுத்தங்க வர சிவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, சதிக்கு உங்களால முடிஞ்ச ஒரு நல்ல மார்க்கத்தை காமிக்க முடியுமா, எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஐடியாவும் புலப்படவில்லையே அப்படின்னு பிரம்மதேவர் கேட்கிறார். ஏற்கனவே அவங்க வேற சொல்லி வச்சிருக்காங்க, இனிமே சிவன் என் முன்னாடி வந்து நின்னு கருணையின் பால் என்னை காப்பாத்த பார்த்தா நான் உசுர விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால நீங்க ஒரு இறையா இனிமே சதி முன்னாடி போய் நிக்க முடியாது, நீங்க மானிட உருவத்துக்கு போக வேண்டியது வரலாம், மானிட ரூபம் நீங்க எடுக்க வேண்டியது வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிரம்மதேவர் சொல்றாரு. ஆம், நான் சதியை தேடி செல்கிறேன், அவளை காப்பதற்காக அவளை தேடி நான் செல்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். சதிக்காக இந்த சிவன் இனி மானிட வேஷம் தரிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சிவன் சொல்ல, அதை கேட்ட நந்திக்கும் சரி பிரம்மதேவருக்கும் சரி அம்புட்டு சந்தோஷம். உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்க, சிவன் சதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆஹா சந்தோஷம், உங்க ரெண்டு பேரையும் கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, சதி வேதனையில இருந்து மீண்டு வர, சதிக்கு இனி நல்லதே நடக்க செய்ய அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் மானிட ரூபம் எடுக்க போறேனே ஒழிய அவளை கல்யாணம் பண்றதுக்காக இல்ல அப்படின்னு மறுபடியும் குண்ட தூக்கி போறாரியா மனுஷன். இன்னும் சதி அந்த மானிட பிறவி என்னோடு இணையக்கூடிய அந்த தகுதியை பெறவில்லை அப்படிங்கிறது சிவன் சொல்றார். ஆனாலும் சதி என்னோட மறு பாதி அப்படிங்கிறது உண்மைதான். அவ வேதனைப்பட்டா அந்த வேதனை எனக்கு இங்க தெரியும், அங்க அவளுக்கு வலிச்சா எனக்கு இங்க கண்ணில் கண்ணீர் கொட்டும், இது விதி, இதை யாராலையும் மாத்த முடியாதுங்கிறாரு சிவன். சதியின் மீது எப்பேற்பட்ட காதல் கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த காதலை என்னால ஏத்துக்க முடியாது. பிரம்மதேவரே, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, தகுதி இல்லாதவளுக்கு அந்த சதி தாரமாயிட்டா, பொண்டாட்டி ஆயிட்டா அதோட தாக்கம் படுபயங்கரமா இருக்கும். தகுதி இல்லாத ஒருத்தவனுக்கு சதியை கல்யாணம் பண்ணி கொடுத்து, சதி யாரு, ஆதிபராசக்தி, அவங்க கோவத்துல கொப்பளிச்சாங்கன்னா பத்ரகாளி ஆயிடுவாங்க. பத்ரகாளி ஆயிட்டாங்கன்னா இந்த முக்கடவுளும் ஒன்னா போய் சேர்ந்துருன்னா கூட அவங்கள எதுவும் செய்ய முடியாது, உலக பேரழிவே ஏற்பட்டுவிடும், மூ உலகம் அழிஞ்சு போயிடும். அதனால உலக அழிவை காப்பாத்துறதுக்காவது தகுதியற்ற வரங்கள் வரும்போது அதை தடுத்து சதியை காக்க வேண்டியது எனது கடமை அப்படிங்கிறாரு சிவன். இப்போ சதி இருக்கிற நிலைமையில அவ தனித்து அந்த வேதனையிலிருந்து வெளியில வர முடியாது, அவள் அந்த வேதனையிலிருந்து தூக்கி விடுவதற்கு இப்ப சிவனாகிய நான் தேவை அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கம் நேத்து நம்ம சதி ரத்த போக்குல கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்தாங்க. அப்படி மயங்கி விழுந்தவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக காசிப ரிஷியை கூட்டு வர்றாங்க. காசிப ரிஷியும் வர்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு சின்ன மயக்கம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நம்ம தச்சை என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்நேரம் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது நம்ம சதி அவங்கள வரவேற்கிறதுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளுக்கு இந்த நிலைமையிலேயே அலங்காரம் செய்யுங்க அப்படிங்கிறார். அதை கேட்டவங்களுக்கு எல்லாம் ஷாக். என்னது, மயக்கத்துல கிடக்கிற ஒரு பொண்ணுக்கு அலங்காரமா, இது எப்படி சாத்தியங்கிற மாதிரி அம்மாவே கேட்க, அதான் ரிஷியே சொல்லிட்டாப்லையே கொஞ்ச நேரத்துல சதி கண் திறந்து விடுவாள் அப்படின்னு. அப்புறம் என்ன, அவள் கண் விழிக்கும் போது அலங்காரத்தோட இருந்தா வேலை மிச்சம் தானே, டைம் மிச்சம் தானே, அலங்கார வேலையை பண்ணுங்க அப்படின்னு தன்னோட மகளுக்கு உத்தரவிட அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரேவதியோ மனசால நம்ம ஈசனை கும்பிட்டு, இல்லாமல்ல அந்த ஈசா நீங்க சொன்னபடி சீக்கிரம் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கண்ணை மூடி வேண்டுனா ஏதாவது நல்லது நடக்கும் பார்த்தா இன்னொரு சங்கு முழங்குது. என்னடா அப்படின்னா அந்த பக்கத்துல இருந்து சம்பந்தி, நம்ம தச்சனோட சம்பந்தி, வருங்கால மாப்பிள்ள எல்லாம் வராங்களாம். இப்படி எல்லாம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க, அந்த பக்கத்துல நம்ம மகாவிஷ்ணுவை நாரதரும் பிரம்மதேவரும் வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவனை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஈசன் ரொம்ப எளிமையானவர், இருந்தாலும் அவரை உணர்ந்து கொள்வது புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எளிமை கிடையாது அப்படிங்கிறாரு விஷ்ணு. அவரு தேவர்களுக்கெல்லாம் தேவர், அதிதேவர், மகாதேவர். நமக்கு இப்ப தேவை பொறுமை மட்டும்தான். விதி சூழ்நிலை தானாகவே அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கும். அது வரை நாம பொறுமையா இருக்கணும்.
இருக்கணுங்கிற. இனி நான் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு. ஏன்னா என்னோட லீலைகள் எல்லாம் இதோட முடிய போகுது. இதுக்கப்புறம் சிவனோட திருவிளையாடல்கள் தான் ஆரம்பமாக போகுது அப்படின்னு நம்ம மகாவிஷ்ணு ஒரு ட்ரெய்லர் ஓட்டுறாரு. அப்ப நம்ம மகாலட்சுமி நடுவுல வந்து, இல்ல சுவாமி, ஒரு சந்தேகம். இப்போ சிவன் முழுக்க முழுக்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறார். இந்த நிலைமையில அவரால் திருவிளையாடல்கள் உங்களோட உதவி இல்லாம செய்ய முடியுமா அப்படின்னு மகாலட்சுமி கேக்குறாங்க. என்ன எப்படி சொல்லிவிட்ட? சிவனை பத்தி அவ்வளவு ஈஸியா நீ நினைச்சிட வேண்டாம். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷன் சும்மா கண்ணு மாதிரி நிப்பார். மெய் ஞானி, மகா யோகி, சர்வேஸ்வரன், சித்த புருஷன், யாதுமானவர். அதனால ரொம்ப யோசிக்காம இனி சிவனோட திருவிளையாடல்களை கண்டு மகிழுங்கள் அப்படின்னு நம்ம விஷ்ணுவே சொல்லிடுறாரு. அந்த பக்கம் அரண்மனையில ஒரு வழியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களா. மந்திரி வந்து சொல்றாரு. உடனே மாப்பிள்ளைய வரவேற்கிறதுக்காக ராஜாவும் ராணியும் போறாங்க. அம்மாவும் அப்பாவும் போறாங்க. ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா கட்டிக்க போற அந்த மாப்பிள்ளைய பார்க்கணுமே, அவன் எப்பேற்பட்ட ஆனலகன்னு பார்க்கணுமேன்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. முத மாப்பிள்ளையோட அப்பா வர, பின்னாடியே மாப்பிள்ளை வர. இருட்டுல சரியா தெரியல, உத்து உத்து அம்மா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா உத்து வெளிச்சத்துல பார்த்தாதான் தெரியுது, மாப்பிள்ளையோட முகத்துல ஒரு பகுதி முகம் முழுக்க அப்படியே அழுகி போன மாதிரி தோல். அங்க இருக்கிற எந்த பெண்ணாலையுமே அந்த முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியல. மந்திரியே ஒரு செகண்ட் ஆடி போறாரு. என்ன முகம் இந்த மாதிரி அழுகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதுலயே அம்மாக்கு பயங்கர கோபம். இவ்வளவு அருவருப்பான உருவம் கொண்ட ஒரு பையன் எப்படி என்னோட அழகான பொண்ணுக்கு ஏத்த வரனா இருக்க முடியும்? இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம பிறகு முனிய வேற கொஞ்சம் ஏத்த இறக்கமா பாக்குறாங்க. இப்படி ஒரு வரணையா நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அக்காங்க பாக்குறாங்க. பார்க்க மட்டும் தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அதே சமயம் இவங்களுக்கு ஆலாத்தி எடுத்து பொட்டு வச்சு வரவேற்கிறது இவங்களோட முறை. அவங்களும் ஆலாத்தி தட்ட கையில வாங்கிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட முகத்தை பார்க்க அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த முகத்தை பார்க்க முடியல, ஆரத்தி எடுக்கவும் முடியல, பொட்டு வைக்கவும் முடியல. தான் புருஷன் மேல பயங்கர கோவம் அவங்களுக்கு. ஒரு ஸ்டேஜ்ல உங்கடா நீங்களும் உங்க கல்யாணங்கிற மாதிரி ஆரத்தி தட்ட பக்கத்துல இருந்த வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டு விறுவிறுன்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அது இவங்களுக்கு ஒரு பெருத்த அவமானம் ஆயிடுது. சம்பந்தி பயங்கரமா முறைக்கிறாரு. என்னது கூட்டு வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்க, இல்ல ஒண்ணும் இல்ல, சதியா அலங்காரம் பண்ணி கூட்டு வரணும், அதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க, நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட மகளை அக்காமார்கள் ஒருத்திய ஆலத்தி எடுக்க கூப்பிடுறாரு. அவங்களும் தயங்கி தான் வராங்க. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாம ஆலத்தி எடுத்து சம்பந்திக்கு பொட்டு வச்சாச்சு. அடுத்து மாப்பிள்ளைக்கு பொட்டு வைக்கணும். அவங்களால பார்க்க முடியல, கை கூசுது, கை நடுங்குது. பக்கத்துல அந்த அழுகுன அந்த தோல் பகுதி பக்கத்துல போகணுமே அப்படின்னு அவங்க சங்கடப்படுறாங்க. ஒரே ஒரு செகண்ட் பொட்டு வைக்கிறதுக்கே இவங்க இவ்வளவு சங்கோஷப்படும் போது எப்படி இந்த மனுஷனோட நம்ம சதியால வாழ முடியும் அப்படின்னு அந்த அக்கா மனசுல தோணுமா இல்லையா? தோணுது. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாருன்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிறகு முனி வந்து அவரோட சார்புல 2 பேருக்கு மாலையை போட்டு வரவேற்கிறார். அப்புறம் இவங்களை விருதுரர் மாளிகையில செட்டில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள நல்லபடியா குறையில்லாம பாத்துக்கங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவங்க விருதுநகர் மாளிகைக்கு போறாங்க. இப்போ அக்காமாருக சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்பட வேண்டாம், கண்டிப்பா இந்த வரனை நம்ம அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, சதியை நினைச்சு நம்ம கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு அக்காமாருக பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் குறுக்க நெருக்கையும் அம்மா நடந்துகிட்டு இருக்க, தச்சம் போய் என்ன இப்படி மரியாதை இல்லாம வந்துட்ட போயிட்டேன்னு கேட்க, அவரு திட்டுவாருன்னு பார்த்தா அப்படியே உல்டாவா இந்த அம்மா கோபத்துல அப்படியே கொப்பளிக்கிறாங்க. என் பொண்ணு எப்பேற்பட்ட அழகு தேவதை, அவளுக்கு போய் மூஞ்சில பாதி வெந்து போன ஒத்தவன வரனா கொண்டு வந்து நிப்பாட்டினா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க நம்ம அம்மா. அந்த உருவத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. பொட்டு வைக்கவே எங்களுக்கு கை கூசுது. எப்படி அப்பேற்பட்ட ஒத்தவனோட என் பொண்ணு குடும்பம் நடத்த முடியும்? ஒரு காலம் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க அம்மா. அப்பன்னு நம்ம பிறகு முனி அங்க வர. விருதுநகர் மாலையில இருக்கிற மாப்பிள்ளையோட அப்பா உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு பிறகு முனி கூட்டு போறாரு. நான் அப்புறம் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தச்சனும் வெளியில போறாரு. அங்க போய் பார்த்தா குய்யோ முய்யோன்னு அந்த மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காருங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கணும் நான் எதிர்பார்த்து இருந்திருக்கணும், உன்னை நம்பி இங்க வந்திருக்க கூடாது, எங்களுக்கு பெருத்த அவமானம் அப்படின்னு பேசுறாரு. எங்களை அவமானப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எங்களை கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு சத்தம் போறாரு. அதுக்கு நம்ம தச்சன், இல்ல எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி அந்த மாதிரி எண்ணம் துளி கூட இல்லைங்கிறாரு தச்சன். என்னோட இந்த மாளிகையில விருந்தினர் கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமானவர் அப்படின்னு பேசுறாரு நம்ம தச்சன். உலகத்துல இருக்கிற எல்லா மாப்பிள்ளை வீட்டாருமே உன் பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் மட்டும் தான் ஏதோ பாவம் சொல்லிட்டு உனக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு சம்மதிச்சேன். இதே என் பையன் எடுத்துக்கோ, கல்யாணமே வேண்டாம், கட்ட பிரம்மச்சாரியா ஞானி ஆகணும்னு ஆசைப்பட்டான். அவனையே நான் கன்வின்ஸ் பண்ணி உன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அவனை தயார் பண்ணி கூட்டு வந்திருக்கிறேன். இங்க என்னடான்னா உன் பொண்டாட்டி எங்களை ஏறெடுத்து கூட பார்க்கல, வாடா மகனே கிளம்போண்டா அப்படின்னு கோவத்துல கிளம்ப பார்க்க நம்ம தச்சன் இல்ல போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறார். என் பொண்ணை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நீங்க கேட்டதும் சரின்னு ஒத்துக்கிட்டீங்க, அந்த நன்றி நான் என்னன்னைக்கு மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இருந்தாலும் என் குடும்பத்து சார்பா வரவேற்புல இருந்த குறைக்கு நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப சொல்றேங்க, உங்க பையனுக்கு என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும், இது என்னோட வாக்கு அப்படின்னு தச்சன் சொல்றாரு. இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியான நானு பெண்களோட கருத்துக்கும் மதிப்புக்கும் நான் மரியாதை கொடுத்தாகணும், அவங்க என்ன சொல்றாங்கறத கேட்டாகணும், அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும்ங்கறார். என் பொண்டாட்டியோட விருப்பத்தோடயே இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும், நான் அவளை சம்மதிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற. நீங்க கல்யாண வேலையை பாருங்க, இவங்களை சம்மதிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தச்சன் பிரகுமணியை கூப்பிட்டு உபசரிப்புல எந்த குறையும் இருக்க கூடாது, சிறப்பா இவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தச்சன் அங்க இருந்து போறாரு. பிரகுமணிக்கே சந்தேகம், எப்படி மகாராணியோட மனசை இவர் மாத்த போறாரு அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தா அம்மா விறுவிறுன்னு
அப்படின்னு பொண்ணோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அலங்காரத்துல முடிச்சு சதி சும்மா அப்படியே தேவதை மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் மாப்பிள்ளையோட முகம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த வரன் உனக்கு செட் ஆகாது, அந்த மாப்பிள்ளை உனக்கு செட் ஆகாது, இந்த கல்யாணத்தை வேண்டாம் சொல்லிடு, இந்த வரனை வேண்டாம்னு சொல்லிடு, உங்க அப்பா உனக்கே துரோகம் செய்யறாரு, உனக்கு கொஞ்சம் கூட துளியும் பொருந்தாத ஒரு வரனை தேடி பிடிச்சு வந்துட்டு இருக்காரு, மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு தான் பொண்ணுகிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடியே நம்ம தச்சாங்க வந்துடுறாருங்க. வந்தவரு என் பொண்ணு ஒரு ஞானி, வெறும் உடல்ல இருக்கிற அந்த அழகை பார்க்காம வெறும் வெள்ளை தோலுக்கு ஆசைப்படாம என் பொண்ணு அகத்தின் அழகை பாப்பா, மனதளவுல மாப்பிள்ளை தனக்கு ஏத்தவளா அப்படின்னு பார்த்து அவ சரியான முடிவெடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பொண்ணுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு தச்சன். அந்த அளவு ஞானத்தோட நான் வளர்த்திருக்கிறேன்னு வேற அநியாயத்துக்கு பேசி என்ன மகளே சொல்ற, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நடுவுல நம்ம அம்மா புகுந்துறாங்க. நீங்க பேசுறது உங்களுக்கே ஞாபகப்படுதா? ஏன் இப்படி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் நமக்கு இருந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏத்த வரனை தான் நீங்க முடிச்சு வச்சீங்க, கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நம்மளோட கடைசி பொண்ணு ஜாம்னு ரொம்ப தரபடலா செய்வீங்கன்னு பார்த்தா இப்படி ஏனாவதானு செய்றீங்க, ஏனாவதானு ஒரு வரனை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சத்தம் போடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் வா ஜலசமாதி அடைவோம் சொல்லிட்டு என்கிட்ட கூட பர்மிஷன் கேட்காம என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீங்க வாட்டுக்கு ஆத்துக்குள்ள போனீங்க உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க. அப்பையும் ஒரு வார்த்தை நான் எடுத்து பேசியிருப்பேனா? எடுத்து பேசாம கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்ட்டு அப்படியே உங்க பின்னாடி நாய் மாதிரி வரல, உங்களோட சாகிறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படி இருக்க இந்த கல்யாணத்துக்கு என்னோட பர்மிஷன் வேண்டாமா? ஒரு காலம் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம சதிதேவி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அம்மாவுக்கு ஷாக்கு, தச்சனுக்கும் ஷாக்கு தான், இருந்தாலும் சந்தோஷப்படுறான். எல்லாரும் போய் இல்ல வேண்டாம் இந்த வர வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிவிட்டு மறுபடியும் சதி மயங்கிடுறாங்க. தள்ளாட்டத்தோட அக்காமார்க பிடிச்சுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன சதியை பார்த்து ஏன் இந்த விபரீத முடிவு, அதெல்லாம் இவருக்கு பயப்படாத நான் பாத்துக்கிறேன், இந்த கல்யாணத்தை வேண்டாம் சொல்லுன்னா இல்ல நான் அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அவர் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிப்பேன்னு சொல்லிருக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறேன். இருந்தாலும் இவங்க ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் விருப்பத்தை தாண்டி என் பேச்சை கேட்காம இந்த கல்யாணத்தை நீங்க நடத்துனீங்கன்னா ஒரு சொட்டு இனிமே நான் தண்ணி குடிக்க மாட்டேன், ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், அப்படியே தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம செத்து போவேனே ஒழிய இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டு போறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்த ரேஞ்சுக்கு அம்மா புரட்சி பண்ணுவாங்கன்னு நாம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அடுத்து என்ன ஆகும்? மதுரை வரைக்கும் ஒரு வேலையா போக வேண்டியிருக்கு. 2-3 நாள் ஆகும். இந்த வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மீதி ரெக்கார்ட் எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப டைட்டா போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ நான் திங்கட்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனாம் தேதி? ஏப்ரல் 13. அடுத்து ஏப்ரல் 18 தாங்க வீடியோ வரும். பர்சனல் வேலைகளையும் பார்க்கணும்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.